Okay, let's wait and see. Let's wait and see. Thank you. Okay, let's wait and see. Let's wait and see. Thank you. ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் பேச்சு குறித்து தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதில் அளித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சங்கரனிடம் கேட்கலாம். சங்கரன், வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் காயத்ரி. அதாவது திருப்பதி கலப்பட லட்டு விவகாரம் தொடர்ந்து பல்வேறு விமர்சனங்களையும் சர்ச்சைகளையும் எழுப்பி வருகிறது. அதிலும் நடிகர் கார்த்தி லட்டு குறித்து தொடர்பாக தெரிவித்த சில கருத்துக்களுக்கு பிறகு மீண்டும் இந்த விவகாரம் சூடுபிடித்திருக்கிறது. அண்மையில் ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் ஒரு கூட்டம் ஒன்றில் பேசிய போது, இங்கே நிறைய பேர் தமிழர்கள் இருப்பார்கள், தமிழ் தெரிந்தவர்கள் இருப்பார்கள், அதனால் தமிழில் பேசுகிறேன் என்று தெரிவித்து சனாதனத்தை இழிவுபடுத்துபவர்களை ஏற்க முடியாது, சனாதனத்தை இழிவுபடுத்துபவர்கள் அழிந்து போவார்கள் என்று ஒரு சாபம் விடாத குறையாக அவரது கருத்துக்களில் இடம்பெற்றிருந்தது. இந்த நிலையில் பவன் கல்யாண் கருத்து குறித்து உங்களது கருத்து என்ன என்று இன்று காலை ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டியுடைய பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று விட்டு கிளம்பும் போது தமிழக துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலினிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு சற்று சில நிமிடங்கள் அமைதி காத்த துணை முதல்வர் அதற்கு பிறகு லேட் வெயிட் அண்ட் சி என்று ஒரு பதிலை கொடுத்த பிறகு அங்கிருந்து கிளம்பி சென்றார். இதனால் இந்த விவகாரத்தில் பொறுத்திருந்து பாருங்கள் என்ற ஒரு பதிலை துணை முதல்வர் கொடுத்திருக்கிறார். எனவே ஆந்திர முதல்வருடைய அந்த குற்றச்சாட்டுக்கு கருத்திற்கு மீண்டும் ஒரு விரிவாக ஒரு பதில் அறிக்கை ஏதாவது வருமா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. தற்போது தமிழக துணை முதல்வரினுடைய கருத்திற்கு பிறகு மீண்டும் இந்த விவகாரம் என்பது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. காயத்ரி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சங்கரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.